கத்தார்ல சமீபத்தில் இஸ்ரேல் அவங்களோட ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்தி முடிச்சிருந்தாங்க. இந்த ஸ்ட்ரைக் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அரபு நாடுகள் அரபு நாடுகள்ல இந்த ஹமாஸ்க்கு யாரெல்லாம் பெருசா ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த எல்லா நாடுகள்லையுமே மெயினா உங்களோட பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்ல ஒரு அன்ஸ்டேபிள்னஸ் ஆனது உருவாகி இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் துருக்கி தான். ஏன்னா துருக்கியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய நாடுகள்ல பாகிஸ்தானுக்கு அடுத்தபடியா பவர்ஃபுல்லான ஒரு நாடா இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாகிஸ்தானுக்கு அடுத்தபடியா பவர்ஃபுல்லான நாடுன்னு சொல்றது பாகிஸ்தான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஆனது இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இந்த இடத்துல சொல்றேன். அப்படி இருக்கப்போ அடுத்த டார்கெட்டா இந்த இடத்துல நாங்க மேபி இருக்கலாம். கத்தாரை அடிச்ச இஸ்ரேல் துருக்கியை அடிக்கக்கூடிய நாள் வெகு விரைவில் இருக்குன்னு அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, துருக்கியை இஸ்ரேல் ஸ்ட்ரைக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா? ஏன்னா துருக்கி அபிஷியலா ஒரு நாட்டோ நாடு, கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமா நாட்டோல இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த மாதிரி நாட்டை இஸ்ரேல் அடிச்சாங்கன்னா அது நாட்டோட ஆர்டிகிள் 5 இந்த இடத்துல கொண்டு வருமா? இதை பத்தின தகவல்களை இந்த ஒரு பதிவுல பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் அக்கி தம்பக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். துருக்கி அண்ட் இஸ்ரேல் இவங்க ஒரு காலம் இருந்துச்சு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு டைம் லைன் எடுத்து பார்த்தோம்னு வைங்க, இந்த ரெண்டு நாடுகளும் ரொம்ப ஒத்துமையா இருந்த காலகட்டம் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. 1948 இஸ்ரேல் முதல் முறையா உருவாக்கப்பட்டப்போ ரொம்ப சில அரபு நாடுகள் மட்டும்தான் இந்த இடத்துல இஸ்ரேலை ஆதரிச்சிருந்தாங்க. அதுல ஒரு முக்கியமான நாடு முஸ்லீம் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய நாடு யாருன்னு பார்த்தோம்னா இந்த துருக்கி தான். துருக்கி இந்த ஒரு ஆதரவு தெரிவிச்சது மட்டும் இல்லாம இஸ்ரேல் கூட ஏகப்பட்ட நல்ல விதமான ட்ரேட்ஸை பண்ண ஆரம்பிச்சாங்க. கடைசியா பார்த்தோன்னா 2000 ஆண்டுகளோட தொடக்கத்துல ஒரு 700 மில்லியனுக்கு ஒரு கான்ட்ராக்டை இஸ்ரேலுக்கு கொடுத்தாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய போர்க்கப்பலை புதுப்பிக்கிறதுக்காகவும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய விமானங்களை பழுது பார்த்து அந்த திரும்ப ரீஃபர்பிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கான்ட்ராக்ட்ன்றதை இஸ்ரேல் கிட்ட கொடுத்துருந்தாங்க. சரிப்பா, இதெல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்தது. அப்ப எந்த இடத்துல இவங்களுக்குள்ள விரிசலானது ஏற்பட்டுச்சு, என்ன மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்கு? அவ துருக்கிக்கு இஸ்ரேலுக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்குள்ள ஆரம்பிச்ச பிரச்சனை இப்ப தீவிரமா நடந்துட்டு இருக்க பிரச்சனை எல்லாமே இந்த காசாவை மையப்படுத்தி மட்டும்தான். 2000வது ஆண்டுகள்ல 2010 வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்டேபிளா இந்த ரிலேஷன்ஷிப் ஆனது 2010 ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்குது. 2008 2009 இந்த காலகட்டத்துல ஒரு 2 வாரத்துக்கான ஒரு ஆர்ம்டு கான்ஃபிளிக்ட் இந்த பக்கம் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸுக்கும் இந்த பக்கம் இஸ்ரேலுக்கும் நடுவில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சீஸ் ஃபயர்ல அந்த பிரச்சனையானது முடிஞ்சது. இதுக்கு நடுவில் இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மிகப்பெரிய நேவல் பிளாக்கேட போட்டு வச்சிருந்தாங்க. எந்த விதமான உதவியும் காசாக்குள்ள வரக்கூடாது. அப்படி யாராச்சும் உதவிகள், ஏன்னா நீங்க இந்த இடத்துல மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை பண்ணணும்னு சொல்றீங்க, ஆனா நாங்க ஒரு கப்பலை உள்ள அலோவ் பண்றப்போ ஹமாஸ் அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொண்டு சேகரிச்சு வைக்கக்கூடிய ஒரு உதவி அது வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்குறப்போ எந்த உதவி வெளியில இருந்து வந்தாலும் ஹமாஸ் சரண்டர் ஆகிற வரைக்கும் நாங்கள் எந்த விதமான கப்பலையும் கடல் வழியா உள்ள அலோவ் பண்ண மாட்டோம். மெடிட்டரேனியன் கடல் வழியா வரக்கூடிய எந்த ஒரு ஆக்சஸையும் ஹமாஸை நாங்கள் பண்ண விட மாட்டோன்னு ஒரு மிகப்பெரிய நேவல் பிளாக்கேட போட்டாங்க. ஆனா இந்த இடத்துல துருக்கி என்ன தெரியுமா பண்ணாங்க? நார்த்தன் சைப்ரஸ் அந்த வடக்கு பகுதி மொத்தமும் இப்ப துருக்கியோட கண்ட்ரோல்ல தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல இருந்து ஒரு 6 கப்பல்களை நாங்க இந்த மாதிரி மனிதாபிமான உதவிகளை பண்ண உள்ள அனுப்புறோம், அங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாத்தி வெளியே கொண்டு வரதுக்காக அனுப்புறோம்னு சொல்லிட்டு ஒரு 6 கப்பல்களை உள்ள அனுப்புறாங்க. நார்தன் சைப்ரஸ்ல இருந்து கிளம்பிய அந்த கப்பல்களை நேவல் பிளாக்கெட் போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில இருந்து சில கடல் மைல்கள் தொலைவில் இஸ்ரேல் பிளாக் பண்றாங்க. ரேடியோ ஃப்ரீக்வன்சியை பிரேக் பண்ணி அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இல்ல நீங்க உள்ள வரக்கூடாது, நீங்க உள்ள வந்தீங்கன்னா நாங்க இந்த இடத்துல என்ன விதமான ஆக்ஷன் வேணா எடுப்போம், நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களை தாக்குறதுக்கு தயங்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வார்னிங்கை கொடுத்தாங்க. இன்டர்நேஷனல் ரீதியா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இது மாறுச்சு. ஏன்னா இஸ்ரேல் அந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உள்ள வர்றது கப்பல், அந்த கப்பல்ல என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கப்போ இதை நாங்க ஹமாஸ் ஆக்சஸ் பண்ண விட்டோம், இங்க இருக்கக்கூடிய காசா மக்களை நாங்க ஆக்சஸ் பண்ண விட்டோம்னா மக்களோட மக்களை சேர்ந்து ஹமாஸும் உள்ள போயிட்டு அவங்களோட வெப்பன்ஸை இந்த இடத்துல ரீஸ்டாக் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், அவங்களுக்கு தேவையான இந்த அம்யூனிஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ரீஸ்டாக் பண்ணிட்டாங்கன்னா எங்களால் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அந்த கப்பல்களை நாங்கள் உள்ள விட மாட்டோம்னு இஸ்ரேலோட ஒரு வாதமா இருந்துச்சு. ஆனால் இந்த பக்கம் துருக்கி ஆதரவா இருக்கக்கூடிய நபர்கள், ஹமாஸ்க்கு ஆதரவா இருக்கக்கூடிய நபர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல அதுக்குள்ள அப்படி எதுவுமே கிடையாது, வெறும் மக்களை கொண்டு போகிறதுக்காகவும் அவங்களுக்கு தேவையான சில முக்கியமான உபகரணங்களை கொடுக்கறதுக்காகவும் தான் அந்த கப்பல் வந்துருக்கிறதா சொன்னாங்க. ஆனா இந்த பிரச்சனை, இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கப்பவே அந்த 6 கப்பல்ல ஒரு கப்பல் மட்டும் இந்த இடத்துல இஸ்ரேலோட நேவல் பிளாக்கேட நெருங்க ஆரம்பிச்சது. உடனடியாக இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட இமீடியட் ரியாக்ஷன் டீமுக்கு ஒரு ஆர்டரை கொடுத்து ஸ்பீட் போட்ஸ் மூலமா அந்த கப்பல் அப்ரோச் பண்ணி உள்ள ஏறி ஒரு ரைடை பண்றாங்க. இப்படி நடத்தப்பட்ட ரைட்ல 9 நபர்களுக்கும் அதிகமா இஸ்ரேலால துப்பாக்கியால இந்த இடத்துல சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விரிசலை இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் நடுவில் நடந்த இந்த ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுச்சு. முதல் அடியே இந்த இடத்துல தான் விழுந்துச்சு. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோன்னா திரும்பவும் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் பிரச்சனை. 2015 இஸ்ரேலோட ஒரு சோல்ஜரை
ஹமாஸ் அமைப்பை சார்ந்தவங்க கடத்தி காசாக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. அப்படி நடந்த பிரச்சனைக்கு துருக்கி மூளையா நின்று செயல்பட்டதா இஸ்ரேல் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உரசல்கள் அதெல்லாம் போயிட்டு இருக்கப்போ 2018 ஒரு மிகப்பெரிய பூகம்பமான ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, இஸ்ரேலை சார்ந்த உளவு அமைப்பு, இஸ்ரேலில் மொசாட் மட்டும் கிடையாது, அந்த மாதிரி அவங்க கீழே ஜிடிஎஸ்சி, இன்னும் நிறைய ஒரு 5-6 இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்கு. இவங்களோட மெயினான வேலை மொசாடுக்கு கீழே வேலை செய்யறது. அதாவது இவங்க வந்து ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் மாதிரி தான். ஆனா கவர்மெண்ட் கூட கவர்மெண்ட்டுக்கு தேவையான சில இன்டெல் இன்புட்ஸை கொடுக்க வேண்டியதும், சில இடங்கள்ல கவர்மெண்ட்டுக்கு தேவைக்கூடிய சில மிஷன்ஸை பிரைவேட்டாகவும் பண்ணக்கூடிய நபர்கள். வெளியில தான் இவங்களுக்கு பிரைவேட் கம்பெனின்ற பேரு, ஆனா முழுக்க முழுக்க கவர்மெண்டோட கண்ட்ரோலுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு நெட்வொர்க்கை இவங்க இருந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. துருக்கியில் இருக்கக்கூடிய 9 நிறுவனங்கள், 1 இல்ல 2 இல்ல 9 நிறுவனங்கள் மனிதாபிமான உதவிகளை இந்த இடத்துல சிரியாவை ஆக்சஸ் பண்ணி, ஜார்டன் ஆக்சஸ் பண்ணி, லெபனன் மூலியமா காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு மாசமும் துருக்கியில இருந்து ஹமாஸ்க்கு வரக்கூடிய ஆயுதம் மட்டும் சில டன்கள் வரைக்கும் போயிட்டு இருக்கு. மெயினா இவங்களுக்கு வரக்கூடிய வெப்பன் சிஸ்டம் எல்லாம் லெபனன் மூலயமா, லெபனன்ல இருந்துதான் இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு எவிடன்ஸோட ஒரு ரிப்போர்ட் இந்த இடத்துல வெளியிடுறாங்க. அப்ப ஏற்பட்ட பிரச்சனையில அம்பாசிடர்ஸை திரும்ப கூப்பிடுற வரைக்கும் இந்த 2 நாடுகளும் ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு போயிட்டு முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல இந்த அரப் நாட்டை பத்தின சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்தனால மோஸ்டா அதுவும் அப்படியே இந்த இடத்துல பூசி முழுகப்பட்டுருச்சு. எந்த ஒரு பிரச்சனை இந்த இடத்துல தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஹமாஸ் இஸ்ரேல் அடிச்சு இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காசா வார்த்தோனதுக்கு அப்புறமா ஒரு புதிய ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருச்சு. நிறைய இடங்கள்ல உலக மேடையில, ஐநா சபையிலும் சரி, இல்ல இஸ்ரேல எந்த இடத்துல இவங்களால கவுண்டர் பண்ண முடியுமோ, எந்தெந்த இடத்துல இந்த டெரரிசம்னு ஒரு வார்த்தை வருதோ அந்த இடத்துல துருக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரேல் காசாக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நம்ம நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எல்லா டைஸுமே கம்ப்ளீட்டா இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு. இதோட ஹையஸ்ட் பாயிண்ட்னு பார்த்தோன்னா, இப்போ கடந்த ஆகஸ்ட் மாசத்துல துருக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டாங்க. இந்த மாதிரி எங்களோட ஏர்ஸ்பேஸை, எங்களோட போர்ட்டை நாங்க இஸ்ரேலுக்காக க்ளோஸ் பண்றோம். இஸ்ரேலோட கப்பல்கள் யாரும் எங்களோட போர்ட் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இஸ்ரேலோட விமானங்கள் எதுவும் எங்களோட வான்பரப்புல பறக்கக்கூடாது, அதுக்கான தடையை நாங்க விதிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தடையை இஸ்ரேலுக்கு எதிராக போட்டிருக்காங்க. சரியா இருக்கே? இப்போ நீ சொன்னது ஒரு டைம்லைன். இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் என்ன பிரச்சனை, முதல்ல அவங்க எப்படி ஒத்துமையா இருந்தாங்க, காசானால அவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனை வந்திருக்கின்றது, கத்தாருக்கு அடுத்தபடியா நம்ம இந்த லிஸ்ட்ல வந்துருவோமோன்னு அவங்க பயப்படுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா மெயினா அதுதான் இந்த இடத்துல பெரிய பிரச்சனையே. கத்தார் அடிச்ச இஸ்ரேல் நாளைக்கு துருக்கி அடிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை துருக்கியோட அரசு அதிகாரிகளே சொல்லியிருக்காங்க. அதுக்கான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா துருக்கி விசஸ் இஸ்ரேல் என்ற பிரச்சனை என்னைக்கா இருந்தாலும் வரதான் போகுது. ஆனா அதுக்கான அந்த ஒரு ஸ்பார்க் இல்ல, அதுக்கான அந்த க்ளோஸ்னஸ் இருக்குல்ல, எவ்வளவு நெருக்கத்தில் நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு அது கடந்த ஒரு 15 வருஷம். ஆமா, எர்டகன் அவர்கள் 2014 நினைக்கிறேன் அதிபரா மாறுறாரு. 2014 இருந்து 2025 இந்த 11 வருஷத்துல ரொம்ப ஒரு க்ளோசஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ல வந்து இவங்க நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிறது சிரியா தான். ஏன்னா சிரியாவில் துருக்கியோட ஆதரவோடு இருக்கக்கூடிய HTS அதிகாரத்தை கைப்பற்றிட்டாங்க. இப்படி கைப்பற்றின அந்த நபர்கள்னால இந்த இடத்துல லெபனனுக்கும் ஆக்சஸ் இருக்கு, சிரியாவில இருந்து ஹெஸ்புல்லாவுக்கும் ஆக்சஸ் இருக்கு. அப்படி பாக்குறப்போ ஒரு ஆயுத பரிமாற்றத்தை ரொம்ப 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 ஈஸியா இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு துருக்கியால கொடுக்க முடியும். இது இஸ்ரேலுக்கும் நல்லா தெரியும். அதனாலதான் ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல சிரியா அந்த தலைநகர் பகுதியெல்லாம் இருந்தப்போ அந்த பகுதி பக்கம் கூட நுழையாத இஸ்ரேலோட போர் விமானங்கள் இப்ப நேரடியாக அந்த பகுதிகள் மேல பாம்ஸ் டிராப் பண்றாங்க, பிரசிடென்ஷியல் பேலஸ் அட்டாக் பண்றாங்க. இவங்களோட கான்சென்ட்ரேஷன்லாம் எந்தெந்த இடத்துல அதிகமா இருக்கும், எந்த இடத்துல அவங்க அதிகமா கூடி இருக்காங்களோ அந்த இடத்த அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு டைரக்டா துருக்கிக்கு எதிரான ஒரு ஸ்ட்ரைக்கே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இதுல துருக்கியால ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ண முடிஞ்சதா, இல்ல டைரக்டா அவங்க ஏதாச்சும் வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா கிடையாது. ஏன்னா அமெரிக்காவோட ஒரு க்ளோசஸ்ட் அலைன்னு சொல்றதை விட அமெரிக்கா பேக்கப்ல இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கிறதுனால துருக்கியால நேரடியாக இந்த இடத்துல இஸ்ரேல் எதிர்த்து எந்த ஒரு விஷயமும் பெருசா பேச முடியல. ஒன்னு சிறிய விஷயமாச்சா. இரண்டாவதா இருக்கக்கூடியது ஹமாஸுக்கான அடைக்கலத்தை கொடுக்கறது. நம்மளாம் ஹமாஸை பத்தி பேசுறப்போ இவங்க எல்லாருமே வந்து காசாவில் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த போருக்கு முந்தைய காலகட்டத்திலையும் சரி, இல்ல இந்த போர் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சரி, அந்த மெயினான அந்த பொலிட்டிக்கல் டாப் லீடர்ஸ் இருப்பாங்கல்ல, தலைவர், அவருக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய நபர், முக்கியமான சில கமாண்டர்ஸ், அவங்களோட அந்த ஒரு யூனிட், இவங்க யாருமே காசாவில் கிடையாது. அவங்களுக்கான மெயினான தங்கும் இடமா இருக்கிறது கத்தார் போன்ற நாடுகள், இந்த இடத்துல துருக்கி. ஏன்னா டைரக்டாவே ஹமாஸை சார்ந்த அமைப்பினர் அதோட தலைவருக்கெல்லாம் கத்தார்ல குடியுரிமையானது கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் துருக்கியோட அதிபர் எர்டமன், இப்போ ஹமாஸோட தலைவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்தார்ல, இஸ்மாயில் ஹனியா, அவருக்கெல்லாம் வந்து துருக்கியோட சிட்டிசன்ஷிப்பே கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு மெயினா அந்த அசலம் கொடுக்கறது, மெயினா அவங்கள இந்த இடத்துல பாதுகாத்துட்டு இருக்கிறது துருக்கியும் கத்தாரும் தான். அதுல கத்தார் இந்த லிஸ்ட்ல அடி வாங்கிட்டாங்க. அப்ப மீதம் இருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா துருக்கி மட்டும்தான். ஸோ துருக்கியை மேபி ஃபியூச்சர்ல ஸ்ட்ரைக் பண்ணதுக்கான பிளான்ஸ் கண்டிப்பா இஸ்ரேல் கிட்ட இருக்கும். சரி, ஓகேப்பா, இப்ப இஸ்ரேல் வந்து நாளைக்கு அடிக்க போறாங்கன்னு வைங்க, மெயினா அது நாட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல கத்தாருக்குன்னு பெருசா எந்த ஒரு ஃபோர்ஸும் கிடையாது. அப்படி இருக்கப்போ துருக்கியால இந்த இடத்துல இஸ்ரேலை டிஃபெண்ட் பண்ண முடியுமா? மிலிட்டரி வைஸ் இஸ்ரேலை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி
துருக்கி கிட்ட இருக்கா நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா துருக்கியால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நாட்டோவில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா ஒரு மிகப்பெரிய ஸ்டாண்டிங் ஆர்மியை வச்சிருக்கிற பெருமை துருக்கி கிட்ட இருக்கு. ஆனா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு ஏர்ஃபோர்ஸ். அவங்க கிட்ட ப்ராப்பரான ஃபைட்டர் ஜெட்ஸ் கிடையாது. இருக்கிற ஃபைட்டர் ஜெட் F-16 வந்து ரொம்ப 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 பழசு. F-35 ப்ராஜெக்ட்ல இருந்து S-400 வாங்கினதுக்கு அப்புறம் வெளியே துரத்தி விட்டாங்க. இப்போ அதில் திரும்ப போய் சேர்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ இஸ்ரேலோட விமானப்படை சார்ந்த விமானங்கள் S-400 இல்லாத நேரத்தில் துருக்கிக்குள்ள நுழைஞ்சதுன்னா துருக்கியால வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். அவங்க கிட்ட வந்து பெரிய ஆர்சனல் எதுவுமே கிடையாது. சில போர்க்கப்பல்கள் இருக்கு, குறிப்பிட்ட கேட்டகரியில சில விமானங்கள் இருக்கு. அதை தவிர்த்து இப்ப ரஷ்யாவோட மெயினான ப்ரைட்னா S-57 சொல்லுவோம். இந்த இடத்துல இஸ்ரேலோட ப்ரைட்னா F-35 சொல்லுவோம், F-15 விமானங்களும் சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட விமானங்கள் கிடையாது. F-16 வந்து ரொம்ப பழைய வேரியன்ட், அது பழைய பிளாக் விமானங்கள் தான் இருக்கு. அப்படி இருக்கப்போ நேரடியாக நாளைக்கு துருக்கிக்குள்ள நுழைஞ்சு இஸ்ரேல் அடிச்சாலும் அவங்களால எதுவும் பெருசா பண்ணிட முடியாது. அண்ட் நாட்டோட ஆர்டிகல் 5, இந்த வீடியோ முடிக்கிறது ஆர்டிகல் 5ல முடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்டிகல் 5 இன்வோக் ஆகுமா? ஏன்னா துருக்கி வந்து முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்க. ரஷ்யாவே வந்து சில இடங்கள்ல வந்து இந்த சகுனி ஆட்டம் ஆடி அவங்க கிட்ட இருந்து கேஸை இவங்க வாங்கி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் மாதிரி 10 ரூபாய்க்கு நான் கேஸை வாங்கி 20 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்லிட்டு யூரோப்புக்கு இன்னமும் வித்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல கருங்கடலோட என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய துருக்கி அடிச்சா நாளைக்கு நாட்டோ பின்னாடி கிளம்பி வந்துருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. நேட்டோட ஆர்டிகல் 5 பத்தி நம்ம படிச்சிருக்கோம். ஏதாச்சும் ஒரு நாடு அடிச்சிருச்சுன்னா எல்லா நாடும் ஒன்னா சேர்ந்து வரணும். எல்லா நாடும் அந்த அடிச்ச நாட்டுக்கு எதிராக ஒரு போரை புரியணும் தான் ஆர்டிகல் 5. அவங்களுக்கு எதிரான ஆக்ஷன்ஸை எடுக்கணும். அது போரோ இல்ல பின்னாடி இருந்து நீங்க செய்யக்கூடிய உதவியோ. ஆனா ஆர்டிகல் 11 பத்தி நம்ம இந்த இடத்துல எதுவும் பெருசா பேசினது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இந்த துருக்கிய மனசுல வச்சுதான் இந்த ஆர்டிகல் 11 எழுதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டிகல் 11ல என்ன தெளிவா மென்ஷன் பண்றாங்கன்னா, இன்கேஸ் ஒரு பார்ட்னர் கண்ட்ரி, ஒரு அலை கண்ட்ரி மெம்பர் அல்லாத ஒரு நாட்டினால, இந்த ஒரு அமைப்புல இல்லாத ஒரு நாட்டினால தாக்கப்பட்டுச்சு, இல்ல அவங்க மூலியமா இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனையானது நடந்துருச்சுன்னா மற்ற நாடுகளோட சட்ட திட்டம், இப்போ துருக்கி அடிவாங்குறப்போ எல்லா நாடுகளும் சேர்ந்து வரணும், அதுதான் ரூல். ஆனா எல்லா நாடுகளையும் அவங்களோட ராணுவ அனுப்புறதுக்கான அந்த சட்டம் இருக்காது. அவங்க பார்லிமெண்ட்ல அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் அவங்களோட படைகள் அனுப்புனாதான் உண்டு. ஆனா அது பிராக்டிகலி நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்படி மற்ற நாடுகள் இந்த இடத்துல அதுக்கான எதிர்ப்பை தெரிவிக்கிறப்போ அந்த பிரச்சனைய இந்த நாடு மட்டுமே தான் பார்க்கணும். ஸோ மெம்பர் ஸ்டேட்ஸ் அவங்களா வந்து இந்த இடத்துல உதவிகளை பண்ணலனா அடிவாங்கின நாடு அவங்களா உதவிகளை மற்ற நாடுகள் கிட்ட இருந்து எதிர்பார்க்காம இவங்களாம் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கணும். இதுதான் ஆர்டிகல் 11 மென்ஷன் பண்றது. ஆனா பின்னாடி 1000 உதவிகள் கொடுக்கக்கூடிய வேலையை மற்ற நாடுகள் செய்வாங்க. ஸோ ஆர்டிகல் 11 இந்த இடத்துல இருக்கிறதுனால துருக்கி நாளைக்கு இஸ்ரேல் மூலியமா அடி வாங்கினாலும் அமெரிக்கா அந்த இடத்துல உள்ள நுழைஞ்சு டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்க. இல்லைனாலும் டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அந்த இடத்துல அடிக்க போறது இஸ்ரேல். ஸோ இந்நேரத்துக்கு துருக்கியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க மைண்ட்குள்ள ஓடிட்டு இருக்கும். எப்போ இஸ்ரேலோட விமானங்கள் உள்ள வரும், எப்போ அடிக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, மொசாடோட ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கும் இந்த துருக்கிக்குள்ள இருக்கு. இதை எர்டகன் அவர்களே நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பாரு. ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது துருக்கிக்குள்ள அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு சைபர் ஆபரேஷன் நடந்தாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. கத்தார் அடி வாங்கினதுக்கு அப்புறமா கத்தாருக்கு அது பெருசா வலிச்சதோ இல்லையோ, துருக்கி இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் வயிற்றுல புளிய கரைக்கிற ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோட முடிவுல ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இஸ்ரேல் இதே மாதிரி நிலைமை போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா துருக்கியை அடிப்பாங்க. ஏன்னா இஸ்ரேல் தெளிவா சொல்லிட்டாங்க, நீ யாரா வேணா இரு, ஹமாஸுக்கு ஆதரவு கொடுக்குற, ஹமாஸ்க்கு வந்து உன்னோட நாட்டுல வந்து நீ அடைக்கலம் கொடுக்குறனா உன்னையும் நான் அடிப்பேன். அது நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நான் அடிப்பேன். அவங்களோட ஸ்டாண்டை தெளிவா சொல்லிட்டாங்க. இன்கேஸ் நாளைக்கு துருக்கி இஸ்ரேல் அடிச்சாங்கன்னா அமெரிக்கா இந்த பக்கம் நிற்பாங்களா இல்ல இந்த பக்கம் நிற்பாங்களா? இஸ்ரேலா துருக்கியா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா மெயினா துருக்கியை வந்து அமெரிக்காவில் அவ்வளவு சீக்கிரம் கழட்டி விட முடியாது. ஏன்னா ஒரு செக்கை வைக்கணும் ரஷ்யாவுக்குனா கருங்கடல துருக்கியில மட்டும்தான் முடியும். அப்படி இருக்கப்போ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேமா இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கும். அது ஒரு உங்களா இருக்கேன்.